இதை வந்து பெருசாக ஆக்கி ஏதோ அவர் இது பண்ணிட்டாரு, அடிச்சிட்டாரு, இது பண்ணிட்டாரு, அதெல்லாம் ரொம்ப அவர் ரொம்ப பழக்கத்தில் வந்து ரொம்ப கிட்ட நெருங்கி இருப்பார். தொண்டர்களும் மத்தியில் நெருங்கி இருக்கிறதுனால தான் அது மாதிரி பண்ணுறாரு. சாதாரண ஒரு ஆள் கழுத்து கடிச்சா சும்மா இருப்பாங்களா? என்ன இது ஒரு முட்டாள்தனமான பேச்செல்லாம் அது மாதிரி பறைப்படுது, அதெல்லாம் கிடையாது. அவர் தொண்டர்கிட்ட ரொம்ப இருப்பார். அடிக்கிற மாதிரி அடிப்பார், பேசுவார், கண்டிப்பார், சில நேரங்களில் கோபப்படுவார். ஆனால் அவர் கோபப்பட்ட உடனே கூப்பிட்டு சொல்லுவார், நான் எதுக்கு கோபப்பட்டேன்னா இதுதான்பா பிரச்சனை, இதுதான் தெளிவாக சொல்லுவார். இந்த மின்கட்டண உயர்வுக்கு காரணமே எடப்பாடியுடைய ஆட்சி தான், அதிமுக ஆட்சி தான். ஏன்னு சொன்னால் உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டவங்களே அதிமுக அமைச்சர் தான் போய் கையெழுத்து போட்டு வந்தாங்க. துறைமுகத்து மூலமா வருது. குஜராத்தில் வெளிப்படையாக பல்வேறுபட்ட போதைப் பொருட்கள் வந்து இறக்குமதி ஆகுது. அங்கிருந்து தான் எல்லா மாநிலத்துக்கும் பிரியுது. இது எல்லாருக்குமே தெரியும். குஜராத்திலிருந்து ஆந்திரா வழியிலேருந்து எல்லா வழியும் இன்றைக்கு அதானி குரூப்புடைய அந்த துறைமுக பகுதியிலிருந்து கொண்டு வராங்க. திராவிட முன்னேற்ற கழகமும் வேறு பெரிய குடும்பம் தான், அந்த குடும்ப கட்சி தான். இது வந்து அவர் வந்து இன்னைக்கு தளபதி அவர் வந்திருக்கிறாருன்னு சொன்னால் அவர் ஏதோ கலைஞருடைய மகன், அதுக்காக அவர் பதவி கொடுத்துடல. அவருக்கு மிகப்பெரிய சோதனையெல்லாம் கண்டார். அதாவது இந்தியாவுடைய ஜனநாயக குரல் விலையை நெருக்கின்ற ஒரு நிலை, நெருக்கடி நிலை இந்தியா முழுவதும் வந்தது. நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலில் ஆவடி சட்டப்பேரவை தொகுதிக்கு மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆவடி நாசர் அவர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆவடி தொகுதியை பொறுத்தமட்டில் அது வெற்றி பெற்று விட்டது என்பது எல்லாருக்குமே தெரியும். சாதாரண பொதுமக்களிலிருந்து ஆவடியில் இருக்கிற அரசியல்வாதி யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார்கள். மாற்றுக் கட்சியில் இருக்கின்றவர்கள் கூட அண்ணன் நாசர் வெற்றி பெற்று விட்டார் என்ற வார்த்தைகள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது தொகுதி பூராவும். எங்களுடைய இலக்கு என்னவென்று சொன்னால், கடந்த முறை 54,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றோம். இந்த முறை அண்ணன் நாசர் அவர்கள் 1,00,000 வாக்குகளை தாண்டி வெற்றி பெறுவார் என்கிற லட்சியத்தோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். மீண்டும் பார்த்தோம் என்று சொன்னால், ஆவடி தொகுதியை பொறுத்த மட்டில் அண்ணன் நாசர் அவர்கள் 45 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 ஆண்டு காலம் அவருடைய அரசியல் வாழ்க்கை தான். இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், அண்ணன் நாசர் அவர்களுக்கு வந்து தனிப்பட்ட பிஸ்னஸோ மற்ற தொழில்களோ அதில் அவர் கவனம் செலுத்தவில்லை. முழுக்க கட்சி 84 பார்த்தோம்னு சொன்னால் 1984 மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூவை பெரியார் என்று சொல்வார்கள் டிஆர்ஆர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட அண்ணன் நாசர் அவர்கள் இளைஞரணி செயலாளராக ஒரு ஆவடி நகரத்துக்கு போட்ட அண்ணன் நாசர் அவர்கள் அதை தொடர்ந்து முழு மூச்சாக 24 மணி நேரம் அரசியல் நம்முடைய கட்சி பணிகளுக்கே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். அவர் வேறு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர் மீது ஆவடி பகுதியிலே, தொகுதியிலே, இந்த மாவட்டத்திலே எந்த ஒரு தவறான செயல்களில் அவர் ஈடுபட்டதே கிடையாது. ஒரு இடம் அடக்கிட்டாரு நாசர் வந்து இந்த மாதிரி இல்லீகல் தொழில் செஞ்சாரு அப்படின்னு சொல்லவே முடியாது. யாராக இருந்தாலும் அவர் வந்து அந்த குற்றச்சாட்டில் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு முழுக்க அவருக்கு தெரிந்ததெல்லாம் அன்றைக்கு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர் சொல்லுகின்ற ஆணையை நிறைவேற்றுகின்ற இடத்தில் இருந்தார். அன்றைக்கு தளபதி அவர்கள் இளைஞரணி செயலாளராக இருக்கின்ற போது இளைஞரணியின் தளபதி என்ன கட்டளை இடுகிறாரோ அந்த பணி ஊராக செல்வார். இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் அவர் கால்படாத இடமே கிடையாது. ஒவ்வொரு உட்கிளைகள் ஒவ்வொரு ஊராட்சி பகுதிகளில் சென்று உட்கிளைகளை இளைஞரணி உருவாக்கியவர் அண்ணன் ஆவடி நாசர் அவர்கள். இது வந்து ரொம்ப தவறான குற்றச்சாட்டு. தினமும் அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா 250-300 டீ, அதாவது தேநீர், அந்த எங்களுடைய அந்நியார் வந்து போட்டு கொடுத்துக்கினே இருக்காங்க. தினமும் பார்த்தீங்கன்னா 200-300 தேநீர்கள் அங்கே வந்து பொதுமக்கள், கட்சிக்காரர்கள் அனைவரும் வந்து சந்தித்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பகுதியில் இங்கே இருக்கிற நம்முடைய கோவில் பதாகை பகுதியில் ஒரு வார்டில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், சாதாரண ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மின்மாற்றி, அந்த மின்மாற்றி திறக்கணும்னு சொன்னால் ஒரு கவுன்சிலர் வச்சு கூட திறந்துடலாம்.
ஆனால் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இல்லை, நான் வரணும் அந்த பகுதிக்கு, மக்களை சந்திக்கணும், அதனால் நான் வந்து திறப்பேன்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ப்ரோக்ராம் போடுறாருங்க. ஆவடி நகர் ஃபுல்லாக கிட்டத்தட்ட அன்றைக்கி 25 டிரான்ஸ்ஃபார்மர்களை திறக்கிறதுக்கு ஒவ்வொரு பகுதி தெரு வீதிக்கு வந்து அந்த மின்மாற்றியை திறந்து விட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆவடி தொகுதியில் அது திருவேற்காடாக இருந்தாலும் சரி, திருநின்றவூராக இருந்தாலும் சரி, ஆவடி மாநகராட்சி பகுதியாக இருந்தாலும் சரி, ஒரு திட்டப்பணி, ஒரு சாலை பணி துவங்குறதுன்னு சொன்னால் அந்த சாலை பணியை துவக்குவதற்கு முதலில் வந்து அந்த பணி துவக்க விழாவை ஒரு நிகழ்ச்சி வைத்து ஒரு பூஜை போட வச்சு அந்த நிகழ்ச்சியில் வந்து பொதுமக்களை சந்தித்து அங்கே பேசுகிறாரு. அங்கே அந்த சாலை போடுவதற்கான அந்த திட்டம் துவங்கும் போது வருகின்ற போது மற்ற பிரச்சனைகள் வந்து கேட்குறாங்க பொதுமக்கள். ஐயா, எங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இல்லை, எங்களுக்கு வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம் கார்டு வரல. உடனடியாக அங்கிருந்தே தொலைபேசியில் அதிகாரிகளை சந்தித்து உடனடியாக அதுக்கு நிவாரணம் சொல்கிறார். அவர் வந்து பார்க்கலன்னு சொல்லவே முடியாது. கரெக்டு. நீட்டு தேர்வு ரத்துன்னு எதுக்கு சொன்னாங்க? நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் எதுக்காக சொன்னோன்னா, மத்தியில் வந்து காங்கிரஸ் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் அந்த முற்போக்கு கூட்டணியுடைய ஆட்சி காங்கிரஸ் தலைமையில் அங்கே பிரதமர் அமைச்சராக வந்தால் நிச்சயமாக நீட்டு இருந்திருக்காது. அதற்கான முயற்சி நம்முடைய தளபதி அவர்கள் எடுத்திருப்பார். அதுதான் அன்றைக்கே நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 1 கோடி கையெழுத்து நீட்டுக்கு எதிராக கையெழுத்து வாங்கி இன்றைக்கு பிஜேபி அரசாங்கத்திற்கு பாரத பிரதமருக்கும் அதே போன்று ஜனாதிபதிக்கும் கடிதங்கள் மூலம் அனுப்பினார். போராட்டங்கள் நடத்தினோம். அந்த எங்களுக்கு முற்போக்கு கூட்டணியுடைய ஆட்சி, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைந்திருந்தால் நிச்சயமாக நீட்டை எடுத்திருக்க முடியும் என்பதுதான் நாங்கள் நீட்டை எடுப்போம் என்று சொன்னோம். அந்த வாய்ப்பு இல்லாதனால் இது மாநில அரசாங்கம் எடுக்க முடியாது. இது மத்திய அரசாங்கத்தில் வருகின்ற அரசாட்சி தான் அதை எடுக்க முடியும். இது எல்லாருக்கும் தெரியும். அதை வைத்து தான் தேர்தல் அறிக்கையில் சொன்னது. அதற்கான வாய்ப்புகள் வருங்காலத்தில் நிச்சயமாக நீட்டு எடுப்பதற்கான இடத்தில் எங்களுடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்பவர் இருப்பார் என்பதை தெரிவிக்கிறோம். மின்கட்டண உயர்வு என்பது, இந்த மின்கட்டண உயர்வுக்கு காரணமே எடப்பாடியுடைய ஆட்சி தான், அதிமுக ஆட்சி தான். ஏன்னு சொன்னால், உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டவங்களே அதிமுக அமைச்சர் தான் போய் கையெழுத்து போட்டு வந்தாங்க. உதய மின் திட்டம் என்பது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம். எல்லாவற்றிற்கும் சேர்த்து ஒவ்வொரு டெபாசிட்டுக்கும் இவ்வளோ வரணும், ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி ஏற்றது வந்து உதய மின் திட்டம் தான். அதனால தான் இன்றைக்கி மின்சார கட்டண உயர்வுக்கு காரணம் வந்து உதய மின் திட்டம். அந்த திட்டத்தை மத்திய அரசாங்கம் தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அந்த மத்திய அரசாங்கத்தில் கையெழுத்து போட்டது போன கவர்மெண்ட்லேருந்து அரசாங்கம் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு உதய மின் திட்டம். வேறு தவிர்க்கவே முடியாது. இன்றைக்கு வரி விதிப்பு என்பது வந்து 10 ஆண்டு காலத்துக்கு முன்னால் வரி விதிப்பே பண்ணலை. வரி விதிப்பு கொஞ்சம் ஏற்றி வரி விதிப்பு வந்தாதான் இந்த நாட்டில் நடைபெற இருக்கிற எல்லா திட்டங்களுக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் தார் சாலைகள், சிமெண்ட் சாலைகள், குடிநீர் பிரச்சனைகள், இத்தனை பிரச்சனையும் தீர்க்கப்படுதுன்னு சொன்னால் வரிகள் இருந்தால் தானே பண்ண முடியும். உங்களாண்ட வாங்குற வரி இந்த நாட்டு மக்களுக்காக, ஏழை எளியோர்கள் திட்டங்களுக்காக போகுது. தாய்மார்களின் உரிமை தொகையாக 1000 ரூபாய் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கிராமத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை ஏற்படும் அளவில் ஒரு ஏழை எளியோருக்கு அது தெரியும். அந்த 1000 ரூபாய்னா எப்படி இருக்குது, இதெல்லாம் எப்படி தர முடியும்? இது வரியினால் தானே வருது. இது வந்து 10 ஆண்டு காலம் படிப்படியாக உயர்த்திருந்தா தெரியாது. 10 ஆண்டு காலம் உயர்த்தவே இல்லாத வரியை நம்ம உயர்த்தும் போது அதிகப்படியாக வரி உயர்ந்ததாக கருதுகிறார்கள். ஆனால் வரி உயர்த்தி இந்த அரசாங்கம் அந்த வரி பணத்தை வைத்து நாட்டு மக்களுக்கு செலவிடுவதில் இன்றைக்கு நாட்டின் முன்னேற்றத்திலே சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் பார்க்க வேண்டும். மழைநீர் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நம்ம ஆவடி ஹவுசிங் போர்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆவடி வீட்டு வசதி வாரிய பகுதியில் வந்து மழை பெஞ்சால் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படும். அங்கே தண்ணி வடிகிறதுக்கு மிக சிரமமாக இருக்கும். பொதுமக்கள்லாம் அவதிப்படுவாங்க. இதுக்கு பெரிய திட்டம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்கள் பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து 40 கோடி ரூபாய் திட்டத்தை கொண்டு வந்து 20 கோடி ரூபாயில் மிகப்பெரிய கால்வாய்
இன்னைக்கு ஹவுசிங் போர்டில் கட்டிங்கன்னு இருக்காங்க. பாதி முடிஞ்சிடுச்சு. அதாவது முழு வேலை முடிகிற தருவாயில் இருக்கிறது. இன்னைக்கு அந்த வேலைகள் பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் போய் பார்க்கலாம். மிகப்பெரியது. இனிமேல் அந்த மழை நீர் வராது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய கோவில் பதாகை பகுதியில், கோவில் பதாகை பெரிய ஏரியிலிருந்து நமது புழலேரிக்கு போகிற கால்வாயை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி சிறப்பான முறையில் அந்த தண்ணி வந்து சாலை பகுதிக்கும் குடியிருப்பு பகுதிக்கும் வராமல் தடுத்து சென்ற மழைக்கு சிறப்பான முறையில் 34 லட்சம் ரூபாய் மதிப்பீடு துவங்கி 54 லட்சம் வரைக்கும் செலவு செய்து இன்னைக்கு அந்த தண்ணி, மழை நீர் தண்ணி பாதிப்பு இல்லாமல் இருக்குது. இனிமும் பாதிப்பு வராது. நீங்களும் பத்திரிகையில் படித்திருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. தினந்தோறும் டன்னு கணக்கில் பிடிக்கிறாங்க காவல்துறை. இதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதானி கும்பல் அவருங்க வந்து துறைமுகத்தை கையில் எடுத்துட்டாங்க. துறைமுகம் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. துறைமுகத்து மூலமா வருது. குஜராத்தில் வெளிப்படையாக பல்வேறுபட்ட போதைப் பொருட்கள் வந்து இறக்குமதி ஆகுது. அங்கிருந்து தான் எல்லா மாநிலத்துக்கும் பிரியுது. இது எல்லாருக்குமே தெரியும். குஜராத்திலிருந்து ஆந்திரா வழியிலிருந்து எல்லா வழியும் இன்றைக்கு அதானி குரூப்புடைய அந்த துறைமுக பகுதியிலிருந்து கொண்டு வராங்க. ஆனால் தமிழ்நாடு எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகாரிகளை வைத்து, காவல்துறை, உளவுத்துறைகளை வைத்து எங்கே வந்தாலும் பார்த்தீங்கன்னா தெரியும், 10 கிலோவிலிருந்து 10 டன் வரைக்கும் எங்கே இருந்தாலும் உடனடியாக அந்த போதைப் பொருட்களை, கஞ்சாக்களை பிடித்து நடவடிக்கை எடுக்கிற நிகழ்ச்சியில் இருக்கிறோமா இல்லையா? அது நீங்கள் அன்றாடம் பார்த்துருக்கலாம். இன்னைக்கு தவிர்த்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த பழக்கங்கள் வராதிருப்பதற்காகத்தான் கல்வித்துறைகளை, பள்ளிக்கூடங்களை சரியான முறையில் இன்னைக்கு தளபதி அவர்கள் குழந்தைகள் மத்தியிலே இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் வந்துடக்கூடாதுக்காகத்தான் அரசாங்க பள்ளிகளை கவனம் செலுத்துறார். இன்னைக்கு அரசாங்க பள்ளியெல்லாம் யார் படிக்கிறான்னு சொன்னால், சாதாரண ஏழை வீட்டு குப்பன் வீட்டு பிள்ளையும் சுப்பன் வீட்டு பிள்ளையும் சாதாரண கூலி தொழிலாளி குழந்தைகளும் படிக்கிற இந்த அரசாங்க பள்ளியில் அங்கே தான் குழந்தைகள் தடுமாறி போகிறார்கள் என்பதை ஆய்வு செய்துதான் இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு நகர்ப்புறத்திலும் மாதிரி பள்ளிகளை வைத்து அவர்களுக்கு தங்கும் உண்டு உணவு விடுதி ஏற்படுத்தி இன்றைக்கு பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். அந்த போதைப் பொருட்களை உருவாவதற்கு காரணமே பிஜேபி அரசாங்கம் தான். இதை நாங்கள் சொல்லுவோம். குடும்ப கட்சின்னு சொல்லுவாங்க எங்களை. திராவிட முன்னேற்ற கழகமே வேறு பெரிய குடும்பம் தான். அந்த குடும்ப கட்சி தான் இது. அவர் இன்னைக்கு தளபதி அவர் வந்திருக்கிறாருன்னு சொன்னால், அவர் ஏதோ கலைஞருடைய மகன், அதுக்காக அவர் பதவி கொடுத்துடல. அவருக்கு மிகப்பெரிய சோதனையெல்லாம் கண்டார். அதாவது இந்தியாவினுடைய ஜனநாயக குரல்களை நெருக்கின்ற ஒரு நிலை, நெருக்கடி நிலை இந்தியா முழுவதும் வந்தது. இந்தியா முழுவதும் நெருக்கடி நிலை வருகின்ற போது அந்த நேரத்தில் எங்களுடைய தளபதி அவர்கள் முதலமைச்சருடைய மகன். முதலமைச்சர் மகனை காவல்துறை கைது செய்தாங்கன்னா எதுக்காகனா, அவர் அப்பவே அரசியல் இருந்தார். 14 வயசுலேயே கோபாலபுரத்தில் இளைஞர் திமுக ஆரம்பித்து அந்த கட்சி வேலைகளை செஞ்சதுனால, அவரும் ஒரு அரசியல்வாதின்றதுனால அவர் கைது செய்தாங்க. கைது செய்து அவர் கொடுமைப்படுத்தி அவர் இறந்தே போயிருப்பார். ஒரு காவல்துறை அதிகாரி பூட்ஸ் காலாளர் அவர் நெஞ்சிலே கால் வைத்து மிதிக்கின்ற போது குறுக்கே சிட்டிபாபு என்கிற அண்ணன் அவர்கள், சிட்டிபாபு அவர்கள் அவர் வயிற்று பகுதியை அந்த கால் பூட்ஸிலே காட்டிய போது அவர் வயிறு நசுங்கி மலம் வர வேண்டிய இடத்துல வராமல் வாய் வழியாக மலம் செத்து போனார் சிட்டிபாபு அவர்கள். இந்த கொடுமையை அனுபவித்து தான் வந்தாரே தவிர, அவர் நேரடியாக கலைஞருடைய பிள்ளைன்றதுனால நேரடியாக வாரிசாக வந்துடல. அது மட்டுமல்ல, இந்த இயக்கத்திற்கு 1,75,000 இளைஞரணி தம்பிமார்களை அந்த காலத்தில் இளைஞரணியை உருவாக்கி தந்தார். ஒரு கிராமமும் ஒவ்வொரு பட்டி தொட்டியெல்லாம் சென்று திமுகவுடைய இளைஞர்களை சேர்த்தார். அப்போதான் அவர் தளபதி வர முடியும். ஏன்னு சொன்னால், இந்த திராவிட இயக்கத்திற்கு ஒவ்வொரு தலைவர் இருக்கின்ற போதே வாரிசுகள் உருவாகி விடுவார்கள். இந்த இயக்கத்தை உருவாக்குவதற்கு, சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கின அறிவுவாசன் தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்தில் இருக்கின்ற போதே அந்த திராவிட இயக்கத்தினுடைய தளபதியாக பேரறிஞர் அண்ணா வந்தார். அண்ணா அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலகட்டத்திலே தளபதியாக தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் வந்தார். கலைஞர் இருக்கிற காலகட்டத்திலே உருவானவர் தான் நம்முடைய தளபதி அவர்கள். இன்றைக்கு அவர் தலைவராக இருக்கிறார். அதன் பிறகு இவர் எப்படி வந்தார்னு சொன்னா, இன்றைக்கு
இந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுங்கோன்மையான ஆட்சி பிஜேபி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மத்தியில் இருக்கிற ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அரசியலுக்கு வர வேண்டும். தந்தைக்கு எங்களுடைய தளபதி அவர்கள் சுற்றுப்பயணம் செய்கிறார். சுற்றுப்பயணம் செய்கின்ற போது கலைஞருடைய ரத்தம் அல்லவா, அவர் சொல்லுகிறார், அப்பா நானும் சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொல்லி ஒரே ஒரு செங்கல் எடுத்துக்கின்னு தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்தார். 39 தொகுதியிலே நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றோம். உடைச்சாரு. இன்னைக்கும் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 12 லட்சம் இளைஞர்களுக்கு மேல இன்றைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அதனால்தான் அவரை நாங்கள் வாரிசாக ஏற்றிருக்கிறோம்னா இது வாரிசு அரசியல் இல்லை, வரலாற்று அரசியல். சும்மா வாரிசுன்றீங்க. இது மட்டும் இல்ல, எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு வேலையை செஞ்சார். இன்றைக்கு தளபதி இளைய தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச ஒரு இயக்கத்திற்கு அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்காக பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும் என்று 17,000 பிள்ளைகளை பேச வைத்தார். 17,000 பிள்ளைகளுக்கு என்ன தலைப்பு கொடுத்தார் என்று சொன்னால், திராவிட இயக்க வரலாறு, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் என்று தலைப்புகளை கொடுத்ததனால் அந்த 17,000 பிள்ளைகளும் தேடினார்கள். தந்தை பெரியார் என்றால் யார், அண்ணா என்றால் யார், கலைஞர் என்றால் யார், திராவிடம் என்றால் என்ன என்று ஆய்ந்து பார்த்து அறிவு பசியை தேடுவது போல அவர்கள் தேடி பார்த்து அதிலே 200 பேரை செலக்ட் செய்து இன்றைக்கு 100 பேரை பேச்சாளராக வளம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த வருங்கால சிந்தனை வருவதனால்தான் இன்றைக்கு அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். தவிர இது வயிற்றெரிச்சலில் பேசுகிறார்களே தவிர இது வாரிசு அரசியல் சொல்வதற்கு யாருக்குமே இங்க வந்து தகுதியே கிடையாது. யாருக்கு வாரிசு அரசியல் பேசுறதுக்கு யார் தகுதியானு சொல்லுங்க. ஒரு காலத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த டாக்டர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட சொன்னார், நான் வாரிசு அரசியலை கொண்டு வர மாட்டேன், அப்படி கொண்டு வந்தால் என்னால் சவுக்களை அடியுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு அவருடைய வாரிசு வந்து விட்டார்கள். யாருக்கு வாரிசு இல்லைன்னு நினைக்கிறீங்க? அந்த வாரிசுகள் வேற. ஆனா இது தியாகம் பண்ணி இந்த இயக்கத்திற்காக பணி செய்தால் தான் வர முடியும். சாதாரணமா இவருடைய வாரிசு என்று வரல, இந்த இயக்கத்திற்கு பணி செய்கின்றார்கள். அவருடைய முழு மூச்சை இந்த கட்சிக்காக, இந்த திராவிட இயக்கத்துடைய நலனுக்காக தன்னை ஈடுபடுத்தியதனால் அவர்கள் மேலே வருகிறார்களே தவிர இது வாரிசு அரசியல் அல்ல, வரலாற்று அரசியல். அதாவது வந்து அண்ணன் நாசர் அவர்கள் யாரோ ஒரு கேமராமேன், அதாவது தொண்டர்களோட ரொம்ப பழகுவார். அவர் யாரையுமே உரிமை இல்லாமலாம் தூரத்தில் வச்சுலாம் பார்க்க மாட்டார். இப்போ நாங்கள் கூட அவர் வீட்டுக்கு போனோம்னா அவர் வீட்டில் போனவுடனே டிஃபன் சாப்பிடுங்க போங்கன்னு சாதாரணமாக. அந்த அண்ணி ஜான் ஏன் நிற்கிறீங்க, போய் சாப்பிடுங்கன்னுவாங்க. நாங்களே போயிட்டு சமையல் ரூமில் போய் சாப்பிடுவோம். எங்களை அவர் வேறுபடுத்தியே பேச மாட்டார். அவருக்கு ஒரு சின்ன ஒரு கோபம் தாமம் இருந்தால் கூட தொண்டர்கள் மத்தியில் காட்டுவார். அதுக்கப்புறம் கூப்பிட்டு தோல் மேலே கை போட்டுவார். இதை பெருசாக ஆக்கி ஏதோ அவர் இது பண்ணிட்டாரு, அடிச்சிட்டாரு, இது பண்ணிட்டாரு, அதெல்லாம் ரொம்ப அவர் அவர் ரொம்ப பழகத்தில் ரொம்ப கிட்ட நெருங்கி இருப்பார். தொண்டர்கள் மத்தியில் நெருங்கி இருக்கிறதுனால தான் அது மாதிரி பண்ணுறாரு. சாதாரண ஒரு ஆள் கழுத்து கடிச்சா சும்மா இருப்பாங்களா? என்ன இது ஒரு முட்டாள்தனமான பேச்செல்லாம் அது மாதிரி பறைப்படுது, அதெல்லாம் கிடையாது. அவர் தொண்டர்கிட்ட ரொம்ப இருப்பார். அடிக்கிற மாதிரி அடிப்பார், பேசுவார், கண்டிப்பார், சில நேரங்களில் கோபப்படுவார். ஆனால் அவர் கோபப்பட்ட உடனே கூப்பிட்டு சொல்லுவார், நான் எதுக்கு கோபப்பட்டேன்னா இதுதான்பா பிரச்சனை, இதுதான் தெளிவாக சொல்லுவார். அதை பற்றி அவர் மேலே வேற எதுவுமே அவரால் சொல்ல முடியாது. அதனால் வேற எந்த தவறும் சொல்ல முடியாது அவரால். அவர் இங்கே இது பண்ணார் அது பண்ணாருக்கு பதில் ஏதாவது சொல்லணுன்றதுக்காக இப்படி ஒரு இது சொல்கிறது. இன்னொன்று, நாசர் அவர்கள் வெற்றி பெறுவார் காரணம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாம் தெரியும், டைட்டில் பார்க்குன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலம் கிடப்பில் போட்டாங்க. ஆரம்பித்தாங்களே தவிர இடத்தை எடுத்தாங்க. அங்கே இருக்க இந்த வேக்கன் ஷாப் என்று சொல்லுகிற அந்த மாநில அரசாங்க சொந்தமான இடத்துல இருக்கிற பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அங்கே இருக்கிற பழைய பொருட்கள், இரும்பு பொருட்கள், தாது பொருட்கள்லாம் எடுத்து போயிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. முடிஞ்சு போச்சிங்களா? வேலையை ஆரம்பித்தாங்க. ஏன் நீங்கள் 5 வருஷத்தில் கட்டி முடித்து அதை திறக்கலை? அதோடு விட்டுட்டாங்க. ஆனால் அண்ணன் நாசர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சராக வந்த உடனே முதலமைச்சர் இடத்துல பேசி 330 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதை உடனடியாக வேலையை முடித்து அந்த ஐடி பார்க், டைட்டில் பார்க் நாளைய தலைமுறையினர் இங்கே சிறப்பான முறையில் வேலைவாய்ப்பு பெறணுன்ற ஒரு லட்சியத்தோடு இவர் வந்த உடனே மாண்புமிகு அமைச்சர் தளபதி அவர்களை, மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கிற தளபதி அவர்களை வரவழைத்து 330 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு டைட்டில் பார்க்கு திறந்து இன்னைக்கு ஒவ்வொரு கம்பெனிகளாக இன்னைக்கு வந்துட்டு இருக்குது, இன்றைக்கு பயன்பெற்று கொண்டிருக்காருன்னு சொன்னா இதை விட என்னங்க பெரிய சாதனை? அது மட்டும் இல்ல, டைட்டில் பார்க் எதிர பட்டாபுரம் மேம்பாலம் உங்களுக்கெல்லாம் தெரியும், எத்தனை வருஷமா கிடந்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் அந்த பட்டாபுரம் போகவே முடியாது. அந்த பிரிட்ஜ் அப்படியே இருக்குது. வேலைகள்லாம் தோய்வாகி போச்சு.
சரியா வேலையே நடக்கல. ஆட்சிக்கு வந்த உடனே துரிதப்படுத்தி இன்னைக்கு அந்த பட்டாபுரம் மேம்பாலத்தை கட்டி முடிச்சிட்டார். இதெல்லாம் ஒரு சாதனை இல்லையா? அது மட்டும் இல்லைங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய பருத்திப்பட்டு பகுதியில் அறிவுசார் மையம் 2.5 கோடி ரூபாயில அறிவுசார் மையம் கொண்டு வந்திருக்காரு. என்ன அந்த அறிவுசார் மையத்தினால அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் படிக்கிற குழந்தைகள் IAS IPS எக்ஸாம் எழுதுறதுக்கு புத்தகங்கள் வாங்கணும். சாதாரண கூலி வேலை செய்கிற தொழிலாளியுடைய மகன்கள்லாம் நீட்டில் போய் நீட்டுக்கு எப்படி பயிற்சி தராங்களோ அது மாதிரி பயிற்சி தருகிற பள்ளியில் போய் சேர முடியாது. அதுக்காக நூலகங்களை கொண்டு வரணும். மாவட்ட அளவில் இருக்கிற நூலகத்தை ஆவடிக்கு கொண்டு வந்தார். அதில் என்ன ஒரு முக்கியம் சொன்னால், 5 பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் 5 பிள்ளைகள் IASக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு அங்கே தான் படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது உண்மை. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி நீட்டில் புத்தகம் இல்லாத ஏழை குடும்பத்தை சேர்ந்த தம்பி அங்கே படித்து நீட்டில் பாஸ் பண்ணி விழுப்புரத்தில் இன்றைக்கு MBBS ஆக படித்து கொண்டிருக்கிறார் 2வது வருடம். இதெல்லாம் இது பண்ணியிருக்கிறான்னு சொன்னால், இது இன்னைக்கும் அங்கே பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறது. அதே போன்று காவல்துறை தேர்வு எழுதுவதற்கான 45 பேர் 50 பேருக்கு பயிற்சி சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அறிவுசார் மையத்தில் சொன்னால். இதை கொண்டு வந்தவர் அண்ணன் ஆவடி நாசர் அவர்கள். அது ஆவடிக்கு வந்திருக்குது. இதை விட என்ன வேணும்? அது மட்டும் இல்லாமல் ஆவடி பகுதிக்கு மட்டும் மாநகராட்சிக்கு முதல்ல 2023 53 கோடி ரூபாய் கொண்டு வந்து எல்லா வார்டுகளுக்கும் சாலை வசதிகள் மழைநீர் கால்வாய்கள் செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 40 கோடி ரூபாய் இப்போ போன ஆண்டு 2023-24 திட்டத்தில் 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு இவர் தான் வாங்கிட்டு வராரு. இவர் தான் போய் பேசுறாரு. இவர் தான் சட்டசபையில் எடுத்து வைக்கிறாரு. 40 கோடி ரூபாய் கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு எல்லா தெருக்களிலும் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சாலைகள், தார் சாலைகள், மழைநீர் கால்வாய்லாம் ஆவடி மாநகரம் ஃபுல்லாக வேலை நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் அது நாசர் அண்ணன் தான் காரணம். அவருடைய இப்போ அமைச்சராக வந்த பிறகுதான் இந்த ஃபண்டு எடுத்துட்டு வந்து இந்த வேலை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆவடியில விளக்குகள்லாம் எப்படி இருந்தது. இன்னைக்கு பாருங்க LED விளக்கு 1 மணி 2 மணி கூட அப்படியே பளிச்சுன்னு நல்ல இரவு பகலா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த விளக்குக்கு மட்டும் தனியாக அவருடைய அதாவது சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஹைவேங்களுக்கு, அதாவது ஆவடியில் ஆரம்பிச்சு திருநெல்வேலி வரைக்கும் அந்த ஹைவேல 2 பக்கமும் LED இரவை பகலாக்கக்கூடிய அந்த 2 பக்கமும் LED விளக்கு வந்து அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 1.5 கோடி ரூபாய் ஒதுக்கி இன்றைக்கு போட்டு வெளிச்சமா ஆகியிருக்காரு. இன்னைக்கு திருநூறு நாங்கள் நேற்று போய் பிரச்சாரத்துக்கு போனோம். அங்கே பார்த்தா பளிச்சுன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி போனீங்களா மெயின் ரோட்லாம் இருட்டா இருக்கும். கடந்த 10 ஆண்டு காலம் அங்கே லைட்டே கிடையாது. விளக்கே இல்லாத இடத்துக்கு அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இன்றைக்கி 1.5 கோடி ரூபாய் நிமலச்சேரியில் ஆரம்பித்து திருநெல்வேலி எல்லை முடிகிற வரைக்கும் இன்றைக்கி பெரிய விளக்குகளை அமைத்து தந்தாருன்னா அதெல்லாம் அதுக்காக ஓட்டு போட மாட்டாங்களா மக்கள்? இந்த அளவுக்கு செஞ்சுருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் விட்ட பணிகள் நிறைய. அது மட்டும் இன்னொன்று பாருங்க, ஆவடி மாநகராட்சியில் இவ்வளோ பெரிய இடத்துல 65 சதுர கிலோமீட்டர் உள்ள இடத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்து குறுகிய அளவில், அந்த பஸ் ஸ்டாண்டு கூட முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தான் பஸ் ஸ்டாண்டு கட்டணும். ஆனால் அண்ணன் நாசருடைய கனவு, அவருடைய அடிக்கடிக்கு சொல்லுவார், ஆவடியில் நம்ம வந்து பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டணும்ட்டு. இன்னைக்கு அவர் அமைச்சராக வந்ததுனால இன்றைக்கு 36 லட்சம் ரூபாய் 36 கோடி ரூபாய் 36 கோடி ரூபாயில இன்னைக்கு அருமையான மிகப்பெரிய பிரம்மாண்டமான பஸ் நிலையம் ஆவடியில கட்டி கொண்டு இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் போய் பார்க்கலாம், பாருங்க, கட்டின்னு இருக்காங்க. இதுக்கெல்லாம் அண்ணன் நாசர் தானே காரணம். அவர் அமைச்சராக இருந்ததுனால இந்த வாய்ப்பு கிடைக்குது. அவர் இருந்தனால தானே போயிட்டு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் அமைச்சராக இருந்தாங்க, எத்தனையோ ஒரு MLA வந்திருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய வரல. அது மட்டும் இல்லை, ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகின்ற அரசாங்க மருத்துவமனை, பொது மருத்துவமனை ஆவடியில் இன்னைக்கு வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்கான இயந்திரங்கள், இன்றைக்கு அதிநவீன இயந்திரங்களோடு 33 கோடி ரூபாய் 45 லட்சம் திட்டத்தில் இன்னைக்கு பெரிய அழகான ஹாஸ்பிட்டலை கட்டி இன்றைக்கு பொதுமக்கள் எல்லாம் எளிய முறையில் இங்கே வந்து பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு பெரிய மருத்துவமனை கொண்டு வந்திருக்கிறாரு. அது அவருடைய முயற்சி தான். அது மட்டும் இல்லாமல் ஆவடி நகரம் முழுவதும் 19 துணை சுகாதார நிலையங்கள், இன்றைக்கு எல்லா வார்டுகளிலும் ஒரு துணை சுகாதார நிலையம். அதே போல் பார்த்தீங்கன்னா பெரிய சுகாதார நிலையம் கோயில் பதாகையில் ஒன்று, ஆவடியில் ஒன்று மீண்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவர் தான் 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் ஒரு சுகாதார நிலையம் கட்டுவதற்கு. இந்த திட்டப்பணிகளெல்லாம் எப்படி வரும்? மாண்புமிகு அமைச்சருடைய பெருமுயற்சி. ஆவடியை வந்து தரம் மாற்றணும், ஆவடி வந்து வளர்ச்சி பெறணுன்றது அவர் சிந்தனையோடு இருக்கிறதுனால தான் இப்படி 10,000 பேருக்கு ஒரு சிறிய ஆரம்ப சுகாதார நிலையம் இன்னைக்கு ஆவடி மாநகரம் முழுவதுமாக இருக்குது.
நீங்கள் எங்கே வேணால் போய் பார்க்கலாம். இன்னைக்கு 19 கட்டியிருக்கிறார், 19 துணை ஆரம்ப சுகாதார நிலையம், அதே போல் 3 ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டி வச்சிருக்கிறார். இதெல்லாம் கொண்டு வரதுக்கு காரணமானவர் அவர் தான். அதனால தான் அவர் ஈஸியாக ஜெயிப்பார்ன்றோம். இப்போ அவர் வாக்கு கேட்க போகிற இடத்துலலாம் ஜனங்க மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் எங்களுடைய 25 வருஷம் கோரிக்கைண்ணா, இங்கே சாலை வசதி இல்லை, நீங்கள் சாலை போட்டு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மக்களே சொல்கிறாங்கன்னா, அப்போ எங்களுக்கு வாக்களிக்காமல் யாருக்கு வாக்களிப்பாங்க? அதனால் நாசர் அண்ணன் வெற்றி பெறதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. எங்களுடைய வாக்கு வித்தியாசம் தான். நாங்கள் 54,000 வாக்கில் வெற்றி பெற்றோம். இப்போ 1 லட்சம் வாக்கு, 1 லட்சத்திற்கு மேலே அவர் வெற்றி பெறுவார் என்பதை இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், நமது கனவு திட்டமான மெட்ரோ ரயில் திட்டம் ஆவடி பட்டாபுரம் வரைக்கும், சென்னையிலிருந்து பட்டாபுரம் வரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை 9,600 கோடி ரூபாயில மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்களிடத்திலிருந்து கேட்டு பெற்றவர் தான் அண்ணன் நாசர் அவர்கள். அதனால் இன்னும் பார்த்தீங்கன்னா வருங்கால சந்ததியர் இதை பயன்படுத்தி எப்படியெல்லாம் வாழ்வாங்களோ என்று நம்மலாம் இருப்போமோ இல்லையோ, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஆகிடும். இன்னும் ஒரு 3 ஆண்டு காலத்திலே ஆவடியுடைய நிலையே மாற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய திட்டம், மெட்ரோ ட்ரெயின் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அண்ணன் நாசர் அவர்கள். அதனாலே அவர் அதிக பெரும்பான்மையான வாக்குகளில் வெற்றி பெறுவார். ஏனென்றால் இங்கே அனைவரும் படித்தவர்கள், புரிந்தவர்கள், எல்லாருக்கும் தெரியும் இது சாதாரண விஷயம் அல்ல. இது இந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார் சொன்னால் அவருடைய பெருமுயற்சி என்பதை இந்த மக்கள் உணர்ந்து வாக்களிப்பார் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.